நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குரு வரியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்பர்களே. எத்தனை பேருக்கு தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல முருகான் கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோவில் பாருங்க, நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, எல்லாமே முருகான் தான் இருக்கும். கண்டிப்பா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி பாத்தீங்கன்னா 3 கிரக பயிற்சி. எல்லாருமே கேட்டது என்ன கேட்டீங்க? எல்லா கிரக பயிற்சி பாக்குறோம். வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க? அவங்களுக்காக இந்த பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த ராகுகேது பயிற்சி, இந்த 3 கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, அதுக்கான பதிவு தான் இது. போன வீடியோல முருகப்பெருமான ஸ்தலத்துல கொடுத்தோம். ஒரு வீடியோவிலே நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகம் கொடுத்தா உங்க குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்தீங்க. அனைவருக்குமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி கால சக்கரத்தின் 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்போதுமே பாருங்க, மகர ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் எல்லாமே பரவாங்க. மகர ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு அறிவா திங்க் பண்ணக்கூடிய குணம் இந்த மகரத்தை பொறுத்தவரை செம்ம யோகம், செம்மையா வேலை செய்யும். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட குணம் இந்த மகரத்தை பொறுத்தவரை செம்ம லக்கான குணம் இருக்கும். தனக்கென தனி பாதையில ஒரே குணம், கொஞ்சம் பதஷ்டம் குணம் இருக்கும். எப்படி ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை எப்படா சீக்கிரம் முடிக்குங்கிற திறமை அதிகமா அந்த மகரத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த 3 கிரக பயிற்சி எல்லாரும் நீங்க கேட்டீங்க. ஒரே வீடியோவை கொடுங்க. நம்ம ஒரு விஷயம் நம்ம இறங்க போறோம், ஒரு முடிவு எடுக்க போறோம், ஒரே வீடியோ இருந்தா நல்லா இறங்கலாமா இறங்கக்கூடாதா? ஒரு விஷயம் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த 3 கிரகத்தை எல்லாருமே நீங்க பார்க்கணும். யாரை பார்க்கணும்? குரு பகவான் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஜாதகத்துல எப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் நடக்கணும், குரு பகவான் தொடர்பு இல்லாம நடக்காது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு கொடுக்குறாங்க. உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா எந்த ஒரு கெட்டதும் உங்க வாழ்க்கையை உங்க பக்கத்து திரும்பியே வராதுங்க, கெட்டதே வராதுங்க. அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப உச்சத்துல இருக்காரு, அதனால அந்த குரு பயிற்சி மெயினா நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்க. அடுத்த சனி பயிற்சி பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி. இவரை கண்டு யாருமே பயப்படாம இருக்க முடியாது. ஏழையா இருந்தாலும் பணக்கார எல்லாருமே ஜாதகனோட தூக்கி தான் ஆகணும். சனி பகவான் வந்தாவே தூக்கிக்கிட்டு ஓடணும். சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானை கெடுக்க முடியாது. ஏன்னா சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்க ஒரே கிரகம். யோகத்துக்கு அவர் தான், பலவீனத்துக்கு அவர் தான். ஜாதகத்தை பொறுத்து தான் இங்க வேலை செய்யும். நீங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி பாருங்க, சனி பகவான் எல்லாமே நல்லது செய்வாரு. அதனால இந்த கிரகத்தை பார்த்து யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஈஸ்வர பட்ட ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தாங்க. சனீஸ்வர பகவான் பேர் இருக்கு அவருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எதுலையுமே ஒரு உழைக்கக்கூடிய திறமை சனி பகவான் கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட அதிபதியா இப்ப குரு பயிற்சி, சனி பயிற்சி ரெண்டையும் பார்த்தா அது ராகுகேது உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாரு அதையும் பாருங்க. ராகுகேதுன்னா நம்ம ஜாதகத்துல உள்ள தோஷத்தை எப்படி நம்மளுடைய செஞ்ச கர்மாவை வெளில தூக்கி அப்படியே தூக்கி வைக்கும். இது அப்ப பண்ணிருக்க, இதுல போங்க, இதுல போகாதீங்க, இந்த பரிகாரம் பண்ணா நிக்குமா நடக்காதா, இதெல்லாம் ஏதாச்சும் ராகுகேதை வச்சுட்டு சொல்லிடலாம். இந்த 3 கிரக பயிற்சி தானே உங்களுக்கு ஒரே வீடியோல நான் பதிவு பண்றேன். ஒரே வீடியோல பதிவு பண்றேன். ஏன்னா உங்களுக்கு பாருங்க, ராசி பிரகாரம் 3ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல யார் இருக்கா? ராகு இருக்காரா? வருமானத்தை ராகு உட்காந்துருக்காரு, நல்லா வச்சுக்கோங்க. 3ஆம் இடத்துல முயற்சி வெற்றியில சனி பகவான் இருக்காரா? அடுத்து பாருங்க 7ஆம் இடத்துல குரு உங்க ராசியை பாக்குறாரு. 8ஆம் இடத்துல கேது பகவான். இதான் அந்த கிரகத்தோடைய பொசிஷன். இது மாறாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராகு எது பயிற்சி வரும், மற்ற எந்த பயிற்சியும் பாராது, அங்கேதான் இருக்கும். ஒரு ராசியை குரு பாக்குறாரு. இது ஒண்ணுதான் உங்களுக்கு பிளஸ். எப்படி ஒரு ராசிய குரு பாக்குறாரு, இது ஒண்ணா. அப்படியே பின்னாடி எடுத்து பாருங்க, ஒரு கொஞ்ச நாள், ஒரு 3-4 மாசம் முன்னாடி எடுத்து பாருங்க. அப்படியே பாருங்க 6ஆம் இடத்துல இதுக்கு முன்னாடி குரு இருந்தாரா? இப்பதானே குரு பேச்சியானார். இப்ப 6ல குரு இருந்தா எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்னு அர்த்தம். உங்க மேல வழக்கு இருந்திருக்கும். அப்படி வழக்கு இருந்திருக்கும். வேலை உச்சத்துல சிறு பயணத்தை மேற்கொண்டு வேலையை நிறைய பேர் விட்டுருப்பீங்க. நல்லா பாருங்க, குருவும் சனியும் ஜாதகத்துல நல்லா, நான் ஓப்பனா சொன்னேன், இது எல்லாத்துக்கும் சொல்லல. நான் சொல்ல தசாபதி ஜாதகம் சரியா இல்லைன்னா நிறைய பேர் வேலையை விட்டுருப்பாங்க. வேலை இருந்திருக்காது, கடன் இருந்திருக்கும், பகை இருந்திருக்கும், எதிரி இருக்கும், பிரச்சனை கண்டிப்பா உங்க மேல வந்திருக்கும். எத்தனை பேர் வேலை இல்லாம வீட்டுல இருக்காங்க தெரியுங்களா? நான் சொல்றது மார்ச் மாசம். எப்படி எடுத்துக்க, மார்ச் மாசம் கம்பேர் பண்ணிக்கங்க. மார்ச் மாசத்துல இருந்து வேலை, தொழில், வருமானம், இன்கம் எதுவுமே இருக்கா? இருக்காது. பொருளாதார இன்கம் சரியா இருக்கா? இருக்காது. ஜாதக தசாபதி சரியில்லைன்னா எதிரியை பார்த்திருப்பீங்க, பகையை பார்த்திருப்பீங்க, வழக்க பார்த்திருப்பீங்க, டாக்குமெண்ட் பிரச்சனை வந்திருக்கும், உடம்புல வயிறு சார்ந்த பிரச்சனை வந்திருக்கும், இல்ல கால் வலி வந்திருக்கும் உடம்பு ரீதியாக. மகரத்தை பொறுத்தவரை
ஒரு குழப்பம் இருக்கும், இடம் பூமியில ஒரு பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை கொடுத்துருக்கும். எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. சரியான ஒரு முடிவு எடுக்க முடியலங்க. ரெட்ட மனசா இருக்கு, மனசு சரியா ஸ்ட்ராங்கா இல்லை, உங்கள்கிட்ட சரியா ஸ்டெடியா முடிவு பண்ண முடியல. எதை எடுத்தாலும் ஒரு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையா வர ஈஸியா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. சில பேர் அவங்க பிறந்தது கஷ்டப்பட்டு இருப்பாங்க, பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகம் எடுத்து பாத்தீங்கன்னா தசாபதி மாதிரி இருக்கும், கிரகமே சரியா இருக்காது. அதனாலதான் இப்ப இந்த நேரம் குரு உங்களை பாக்குறதுனால எப்படிப்பட்ட ஒரு தோஷமோ எப்படிப்பட்ட பரிகாரமோ இப்ப பண்ண உடனே சித்தி ஆகும். அதனால இந்த மூணு கிரக பயிற்சியை நான் ஒரே வீடியோல கொடுக்குறேன். உங்க வாழ்க்கையை மாத்துங்க. அதனால சொல்றேன், இவர் முருகபெருமா இருக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா நான் மகரத்தை பொறுத்தவரை நான் ஓப்பனா சொல்றேன், மகரத்தை பொறுத்தவரை எனக்கு ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்துருக்கு. ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே எனக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்தது ஏன்னா மகர ராசிக்காரன் குடும்ப சப்ஸ்கிரைபர் நிறைய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித நிறைய ஜாதகம் எழுத கொடுத்தது மகர ராசிக்காரன். ஏன்னா குரு பாக்குறாரு, உங்க தலையெழுத்த கைப்பட எழுதிக்கங்க, அதான் உங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இப்ப முதல் பலனை நான் என்ன சொல்ல தெரியுமா, மகரத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். மகர ராசியை பொறுத்தவரை இப்ப எடுத்தவொடனே முதல் பலன் 7ஆம் இடத்து குரு இங்க பாக்குறதுனால இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, உங்களுக்கு வேலை இல்லாம ரொம்ப பேர் முயற்சி தடங்களாகிட்டே இருக்குங்க. இப்ப வேலைக்காண்டி நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, நல்ல வேலை கிடைக்கும் பாருங்க, சூப்பர் வேலை கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த விட டாப்பான வேலை கிடைக்கும் நான் சொல்லுறேன். ஏன் டாப்பான வேலை கிடைக்கும் நல்லா பாருங்க. வேலைக்கு அதிபதி யாரு, புதன் பகவான் எடுக்கணுமா? உங்களுக்கு 6ஆம் இடதி புதன் தானே, 6க்கும் 9 புதன் தானே. அவருடைய நட்சத்திரத்துல உங்க ராசி அதிபதி நல்லா பாருங்க சனி பகவான். எப்படி உங்க ராசி அதிபதி சனி பகவான் புதனுடைய நட்சத்திரத்துல போறதுனாலதான் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு வேலை, சூப்பரான வேலை இப்ப ரீசெண்டா இப்ப உங்களுக்கு கிடைக்க போது. நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. உங்க ஜாதகத்தை மட்டும் நீங்க தசாபதி பாத்துக்கணும், சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகம். நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு தேடி வரும். ஏன் இப்ப ப்ரமோஷனுக்கு போனீங்க 3-12 அடுத்து பாருங்க. ப்ரமோஷனுக்கு எதாவது எத்தனை 11ஆம் இடம் தானே. 2ஆம் இடம் ராகு யாரு, அவிட்டத்துல நிக்கிறாரு. ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ரமோஷன் உங்களை தேடி வரும். பிரம்மாண்டம் ஒரு பெரிய அளவு உங்களை உட்கார வைக்க போறாரு. அது இல்லாம குரு பகவான் பாருங்க நேரா சனி பகவானை பாக்குறாரு. ப்ரமோஷன் குரு பார்த்தா கூடி நன்மைன்னு சொல்றாங்க பத்தியா. வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு நீங்க போக போறீங்கன்னு அர்த்தம். இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். வேலை உத்தியத்துல எந்த ஒரு நான் கெட்டது நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்றேன், சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க எத்தனை கம்பெனிகளும் அப்ளிகேஷன் போட்டு பாருங்க, உங்க பக்கம் வேலை கிடைக்கும் பாருங்க. அதுக்கான ரிசல்ட் இப்ப கொடுத்துருவாங்க. உங்க மேல வழக்கு இருக்குங்க, என் மேல கேஸ் இருக்கு, எனக்கு அப்பா சொத்து தாத்தா சொத்து ஏதோ ஒரு கேஸ் என் மேல பதிவா இருக்குங்க, ஆனா உங்க கேஸ் இருக்கு, அந்த கேஸ் எடுத்து நடத்தினா இப்ப தீர்ப்பு கிடைக்குமா? விற்க முடியாத இடத்த வித்து முடிக்கலாமா? எத்தனை பேர் கேள்வி கேட்கிறீங்க? அவங்க எல்லாம் வித்து முடிப்பாங்க, விற்கக்கூடிய யோகம் வரும். கரெக்டா பாருங்க. இந்த டேட்டுக்கு அப்புறம் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டோ கேஸோ இடபூமி சொத்து சொல்ல வழக்குறதா சரியாகும். கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் குரு வந்து புதனுடைய சாரத்துல 6ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு சாரத்துல உங்க எப்படி உங்க அப்பா தாத்தா சொத்துடைய சாரத்திலையும் நல்ல ஒரு திரிகோண ஸ்தான அதிபதி சாரத்திலையும் இந்த வழக்கு ஸ்தான அதிபதி சாரத்துல இருந்து குரு பகவான் இருந்து நேரம் சனி பகவானை பார்ப்பதனால எப்படி புதன் சாரத்தை வாங்கி அவர் பாக்குறதுனால எப்படிப்பட்ட வழக்கையும் முடிச்சுட்டுருவார். இடமோ பூமியோ சொத்துல உள்ள வழக்கம் சரியாயிரும். ஏன்னா அதுக்கான நேரம் நல்லா இருக்கு, அதனால சொல்றேன் சூப்பரா இருக்கும். இப்போ ஒண்ணும் இல்லை, எந்த பேங்க்ல போய் லோன் சாங்ஷன் ஆகும், எங்க போய் கடன் கிடைக்குங்க. அந்த டாக்குமெண்ட் வில்லங்க எல்லாமே சரியாயிரும். வண்டி வாங்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், இது எல்லாமே நீங்க பண்ணி தான் ஆகணும். கடன் வாங்கி வச்சு நீங்க பண்ணுவீங்க, அதுக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ கிரகம் இப்போ சூப்பரா இருக்கு. திருமணத்தை பத்தி கலவட்டும், காதல் திருமணம் 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். திருமணத்தை எந்த ஒரு தாங்களும் நான் மகரத்தை சொல்ல மாட்டேன். திருமணத்தை எந்த ஒரு கெட்டதும் நடக்காது. இப்ப நல்ல காரியம் மட்டும் தான் அதிகமா உங்களுக்கு நடக்கும். ஏன்னா சனி பகவான் பாரு 5ஆம் இடத்தை பாரு, குழந்தை பாக்கியதை உடனே கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுக்குங்கிறார் சனி பகவான். அவர் செய்யறாரா? அடுத்து எங்க பாக்குறாரு? 9ஆம் இடத்துல பக்கத்துல ரொம்ப தூரத்துல தேடாத, பக்கத்துல உனக்கு பொண்ணு மாப்பிள்ள இருக்கு, கண்டிப்பா மாப்பிள்ள என்ன பண்ணாலும் பக்கத்துல கிடைக்கும். அப்ப கல்யாண தடங்கள் நீங்கிரும். வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேருக்கு வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, ஜாதா பாருங்க, தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுங்க, கண்டிப்பா அடிச்சுடுவாங்க. கண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் ஜாதகம் போனா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். ஏன் சரிமா லாட்ரி யோகம் இருக்கு சொல்றேன், நல்லா பாருங்க. 2ஆம் இடத்துல 2ஆம் இடத்து அதிபதி ராகு பகவான் தான் இந்த பிரம்மாண்ட பெருங்கொண்ட பணம் தான் சொல்லுவாங்க. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அவிட்டம் 11ஆம் வீட்டு சாரத்துல போறாரு. 1 அவர் சாரத்தை போனாவே இங்க பணம் வரணும் இருக்கும். அடுத்து குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல உங்க ராசியை பார்ப்பதால் பணம் பொருள் நகை குரு பாக்குறதுனால கண்டிப்பா லாட்ரி யோகம் ஜாதக அமைப்புல இந்த குரு பார்த்தால் கோடி நன்மையை கொடுத்துரும். ஏன்னா அவர் 11ஆம் இடத்தையும் 5ஆம் பார்வையா பாக்குறாரு. யாரு? குரு. உங்க 11ஆம் இடத்தை பார்த்து உங்க ராசியை பார்த்து அடுத்து 3ஆம் இடத்தை வெற்றியை பாக்குறாரு. அப்ப இங்க பெருங்கொண்ட பணம் வரப்போது. மகரத்தை பொறுத்தவரை அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பாத்துக்க ஜாதகம் தசாபதி மட்டும் நல்லா இருக்கும். பாத்துக்க இப்போ சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாம்
ஆல்ரெடி கிடைச்சிருக்கும், இப்ப வேலை கிடைக்க போகுது. பக்கத்துல வேலை கிடைக்கும். ரொம்ப தூரத்துல அரசாங்க வேலை தேவையான அரசாங்க வேலை, ஒரு தலைமை பொறுப்பு, லீடரான ஒரு பிசினஸ் சூப்பரா இருக்கும். உடம்புல மருத்துவ செலவுகள் வராது, பயப்படாது. இனிமே மருத்துவ செலவு கண்டிப்பா குறைஞ்சிரும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தெரியும், பயப்பட வேணாம். ஏன்னா கிரகம் இப்ப அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கிறதுனால சொல்றேன். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. இப்படி பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இனிமே நல்ல ஒரு அனுகூலம். நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, டீச்சிங் லைன்ல உள்ளவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த 3 கிரக பயிற்சி செம்ம யோகம் இருக்கு. நீங்க ராகுவும் 2ஆம் இடத்துல, கேது சுயசாரமா இருக்கு. பெருசா இங்க தாக்கங்கள் இருக்காது. நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். இப்ப நட்சத்திரம் அப்புறம் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம், அதாவது மகரத்துல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தவங்க. தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க. இனிமே எல்லாமே நல்லதா வரும். யாரு உத்திராடத்துல பிறந்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். பணம், பொருள், வீடு, இடம், பூமி, சொத்து வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு நல்ல காரியம், நல்ல விஷயம், திருமண பேச்சு, சுபசலம், ஆல்ரெடி வேலையில ஒரு உயர் ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். இந்த 3 கிரக பயிற்சி உத்திராடத்துல பிறந்தவங்க செம்ம யோகமா இருக்கு பாருங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதி அதிகம் பாத்தீங்கன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க தான். இனிமே எல்லாமே நல்லதா வரும், நல்ல வெற்றி அவங்க பார்த்து தேடி வரும். எதுக்குமே பயப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வேலை இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதார உத்தியோகம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமே அந்த கஷ்டங்கள் குறையும் பாத்து. அடுத்த திருவோண சிறப்பவங்க, ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு போற தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு. எது வந்தாலும் திருமணம் எதுவுமே பயப்படாது, எல்லாமே நல்லதா உங்களுக்கு வரப்போகுது. கெட்ட விஷயம் மேக்சிமம் நடக்காது. எப்படி கெட்ட விஷயம் மேக்சிமம் நடக்காது. நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். திருமணத்தை பண்ணுவோம். படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், ஒரு பயணம் நல்லா அனுகூலமா இருக்கும். டீச்சிங் லைனு, அடுத்து மருத்துவத்துறை, அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், மக்கள் தொடர்பு நல்ல ஒரு அனுகூலம், எல்லாமே சூப்பரா இருக்கு. திருமணத்தை பக்கம் எல்லாமே வெற்றியா மாறுது பாத்துக்கோங்க. கெட்ட விஷயம் மேக்சிமம் நடக்காது. அடுத்து அவிட்ட நட்சத்திரத்தை பண்ணவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவிட்டத்துல பிறந்தவங்க நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, பம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ரொம்ப தடங்களை பிறந்தது யாருன்னா அவிட்டத்துல பிறந்தவங்க தான். இனிமே அந்த தடங்களே இருக்காது. இனிமே எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். எப்படி அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி, அவிட்டத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. பணம், பொருள், சேமிப்பு, வீடு, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய சூப்பரா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வீடோ, இடமோ, பூமியோ, சொத்தோ, வெளிநாடோ, வெளியூரோ, வேலை சேஞ்சோ, ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பெருசா எதிர்பார்க்குறீங்க, அது உங்க பக்கம் தேடி வரும்போது பாத்துக்கு. கடிதத்துறை, கலைத்துறை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். வரக்கூடிய 3 கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.